அடியே அம்மா என்னடா ஏன்டா அழுவுற? இல்லம்மா நீ பெருந்தன்மையான மனுஷி. உன்கிட்ட எதை நீ குறும்பு பண்ண மாட்டேன். அப்படியா? அம்மான்ட்டு அப்படி நான் வந்திருக்கிறேன்ல. அம்மா ஒரு பத்தியான பாட்டு பாடு பார்க்கலாம். முருகமலை நல்லா பாடுவேன். பாடு பார்க்கலாம். சரிண்ணா, நான் வாயை திறந்து வைக்கணும். எங்க யாருனா நீங்க மத்தாந்தர வைக்கணும். மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. இந்த மாமோட மலை வெட்டி பேசி பாருங்க. சத்தியமா சொல்லுறே தீராத நான் சபைநாடி வந்து போகுது. என் பேர் என்ன? என்ன நாட்டுக்கு சேர்ந்தவள் சொல்லுங்க. அவர் தாத்தல் என்ன? இதா சிறந்திருக்கும் தேவி சபை. இந்த தேவி சபை என்பாக ஆனா பிறந்த அப்பமார்களும் என்ன பிறந்த தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் பள்ளி மாணவர்களும் கடலாலை போழ்ந்திருக்கிறார்கள். இல்ல தூங்குறீங்களும். ஆமா, அவருக்கு முதல் வணக்கம் சொல்பாங்க. வணக்கம். எலிப்புடுங்க எலிப்புடுங்க. என்னடா இல்லம்மா எலிப்போடு சொன்ன எலிப்புடுக்குன்னு சொல்லு. எலிப்போடு சொன்னேன். இப்படி அக்கறம் இருக்காதடா. ஆமா, இங்க பாரு, இந்த உள்ளூர் மாதிரியே உனக்கு ஒரு கரடி என்ன கொடுத்துருவா. உள்ளூர் மாதிரியா? அந்த மாரியம்மா கொடுக்கறதா கொடுக்குறா. ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கொடுத்தா 4 பேர் பலகரம் சுட்டு இப்படி கூத்துக்கு வருவாங்க. கூலி கொடுத்துருவாடா. இப்படி காலையில சும்மா அமுச்சு விட்டுருவாங்க. கூலி கொடுப்பாங்க. ஏடி இப்படியே போயிருவேன். நானத்துக்கு இப்படி போறேன். இப்படி மேச்சேரி போயிருவேன். நீ நாசமா போயிருவிடா. முடிச்சுக்கிட்டு நடத்துக்கு நீ மாசமா போயிருவ. கம்முன்று அம்மா மேச்சேரி தேர்ற நாளைக்கு தேரு தேர்தலுக்கு வந்துரு நீ பத்தி மயமாரு. என் பேர் என்ன சொல்லுங்க. ஒன்றும் புரியவில்லை. நீங்க நன்றாக சொன்னால்தான் எனக்கு தெரியும். அமன்ட்ட அடியே ஓய் அந்தரைக்கம் ஹதர் வச்சே சரி சுந்தரவதனர் ஹோபி. என் பேரோ பாஞ்சாலி ஆகும். உங்களுடைய பேர் பாஞ்சாலி இல்லை திரௌபதி ஆகும். திரௌபதி இல்லை என்றால் ஏகச்சேனை என்று சொல்வாங்க. ஏகச்சேனா ஏகச்சேனா திரௌபதி பாஞ்சாலி. உங்களுக்கு எண்ணற்ற பேர் உண்டு. ஆமா அம்மா பாஞ்சாலின்னு சொல்றீங்கல்ல, நீங்க எப்படி பிறந்தீங்க? உங்க பிறப்பின் ரகசியம் என்ன? நான் எப்படி பிறந்தவள்? என் தாய் தந்தர் யாரு யாரு சொல்றீங்க? அகட்டும்.
ஆஞ்சலி பெற்ற தந்தையோரோ பாஞ்சால மன்னன். ஆமா. சரி. என் தாயோ கோகிலாவதியாகும். கோகிலாவதி. ஆமா. சரி. இருவருக்கு குழந்தை வரம் இல்லை என்று சொல்லி சரி சரி ஒரு அக்கினி வேள்வி செய்ய ஒரு யாகம். ஆமா. சரி. அந்த அக்கினி வேள்வியிலே நான் பாஞ்சாலி திரௌபதியால் நான் பிறந்தவளாகும். நீங்க பிறந்தீங்க. சரி. அப்படி பிறந்தாலும் அந்த அக்கினி வேள்வியிலே நான் மட்டும் பிறந்தேனா? இல்ல உங்க உடன் பிறப்பு யாராவது கூட யாரு பிறந்தா? யாரு? அந்த அக்கினி வேள்வியிலே 60 மாறு காண்டிபை உள்ள பிறந்தது. 60 மாறு காண்டிபை இல்லை. சரி. என் சகோதரன் யாரு? துஷ்ட துய்மன் பிறந்தான். துஷ்ட துய்மன். சரி. அப்படி பிறந்த உடனே அடியே அம்மா அந்த வளையாத வெள்வளத்து மச்சக்குறி அறுத்து சரி என்னை யாரு திருமணம் செய்த மன்னன் யாரு சொல்லட்டுமா? சொல்லுங்க. திருமணம் செய்தவன் யாருடைய கட்டளவா? யாரு? அடியே குருநாடு குருகுலம் சரியான தண்டோர் அவஸ்தையில் சரி குந்தி மக்கள் பாட்டுவராகிய நடுபிறந்த நாயகன் ஆளார் அழகவண்ணன் அந்த அர்ஜுனரே என் கணவராகும். அர்ஜுன மன்னன். சரி. அப்படி அர்ஜுனன் மச்சக்குறி அறுத்து திருமணம் செய்து என்னை முன்னூத்தி மங்கலம் அழைத்து சென்றார்கள். முன்னூத்தி மங்கலம். ஆமா. இத தாயார் பற்ற சரி கற்பதற்காக அப்பொழுது அங்கு போய்கின்ற போது சரி அரவணையிலே குந்திமால் என் அத்தையாகப்பட்டவர் இருந்தார். சரிங்க. என் கணவர் அர்ஜுனாகப்பட்டவர் பாண்டவர்கள் அழைத்து சென்றார்கள். சரி அம்மா வந்து பாருங்கள் ஒரு கனி கொண்டு வந்திருக்கின்றேன். சரி அப்படி என்று அர்ஜுன் சொல்ல இத குந்தமாகப்பட்ட என் அத்தை என்ன சொன்னா தெரியுமா? என்ன? கண்ணே மக்களா இத கனி கொண்டு வந்திருக்கு சொல்றீங்க. ஆமா. ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க என்று சொன்னா. கனி கொண்டு வந்திருக்குன்னு சொல்ற 5 பேர் பங்கிட்டு சாப்பிடுங்க. ஆமா. சரி. அப்பொழுது நான் கொண்டு வந்தது கனி இல்ல, நான் ஒரு பெண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னா. சரி. அதன்படியாக என் நாவல் வந்து விட்டது. சரி. அத கனியா இருந்தா என்ன, கண்ணி வெண்ணா இருந்தா என்ன, ஐவருக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டான். சரி. அதன்படியாக ஐவருக்கு நான் தீண்டாத பத்தினியாகும் நான் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். 5 பேத்துக்கு நீ பத்தினி. சரிம்மா இருக்கட்டும். பத்தினி இருந்தா பரவாயில்ல தானே? ஏய் அம்மா ஐவருக்கு நான் மனைவியா இருந்தாலும் என்ன தொட்டு கூட பேச மாட்டாங்க. ஏன் நான் தீண்டாத பத்தின்ற யாரு கூட நெருப்பு கிட்ட வந்து சுட்டி அடிச்சு போடுவாங்க. அக்கினி நான் பிறந்தவளாகும். சரிம்மா. அக்கினியில் வந்து என் அருகிலே யாரும் வரமாட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க. தொட்டும் பேச மாட்டாங்க. அதன்படியாக நான் ஐவருக்கு நான் தீண்டாத பத்தினியாகவும் சரி ஐவருக்கு நான் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் இப்பொழுது இந்த விதத்திலே நாங்க வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். சரி. என் கணவர் சந்திக்க வேண்டும். பார்க்கலாமா?
கூடி வருவதற்கு ஆகட்டும் மல்லிகை முல்லைகிற வச்ச சொல்லக்கூடிய மலர்கள் எடுத்து வந்து உங்கள் பொறுப்பாக நான் பணிந்தேன் சுவாமி. பத்தனை பாஞ்சாலி ரகுவதா மன்னவா, இந்த தர்மராஜனுடைய பாதம் படினாலே என்றைக்கு சிறு சிறப்புடன் வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் சுவாமி தேவி சுவாமி, இந்த தர்மராஜ வேஷம் முன்னை, பாஞ்சாலி வேஷம் பின்னாடி. அதற்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னே பக்கத்து ஊர்ல மண்டி போட்ட ஆள்லான்னு சொல்லி சீல்நாயகர் துறை 3 மணி நேரத்துக்கு முன்னே வேஷம் போட்டு உள்ளக்கிற அப்படி மொட்டை விட்டு போயினா மொட்டை விட்டு போயும் அட்டை பேர் மொட்டை விட்டு போயும். ஆனா சொந்த பேரு வேற, என்ன சின்ன கண்ணா என்ன சொல்லுவாங்க. அதனால இந்த தர்மராஜா வேஷத்துக்கு முன்னே 3 மணி நேரத்துக்கு முன்னே வேஷம் போட்டுட்டு சீக்கிரமா உள்ள ராவடி பண்ற அப்படி. அதனால தேவி கிருஷ்ணனுடைய நதியிலே முழுகி இனி மீண்டும் எழுந்து வந்தார். பெண்ணி நீ இன்றைக்கு, அதாவது என்னுடைய வீதம் என்னுடைய முறை சுவாமி. அதனால உன் தாயார் சொன்னபடியாக ஆமா வருட ஒரு முறை அவர் பாதுகாப்புல நான் இருக்க வேண்டும். உண்மைதான். இப்பொழுது உன் முறையாக நான் இருக்க வேண்டும். பஞ்சாணி மெத்தையிலே நாம இருவரும் அரமனையில இருக்கலாமல்ல, பேசிட்டு இருக்கல பாடி கூட இடத்துல. ஆகட்டும், வாங்க சுவாமி. புறப்பட போலாம். துறை அது சீக்கிரமா வந்து மண்டி போட்டால் மொட்டை எப்படி போய் வந்துக்கிறேன்.
நாண்டுகிறேன் சாமி. என்னது நாண்டுகிறேன். நாண்டுகிறியா? என் அருகாமல் இருக்கக்கூடிய எழுந்து மந்திரி தோழனே சொல்லுங்க. சீலநாக்கினூர் உனக்கு பயந்துக்கணுமா நானு? பயம் இல்ல எப்படி சம்பளம்? சேகர தம்பி, தம்பி, அக்னி புயல எந்திரி. என்ன உனக்கு தூக்கம் வந்து அடிக்கிறான்? எனக்கு இருக்கணும். 2 மாசம் ஆகுது போயிடலாம். பிரேக்கப் ஆகி போற அப்புறம் நண்பா சொல்லுங்கள் கொம்பா. நான் சபை நாடி வருகிற பொழுது நான் சபை நாடி வருகின்ற பொழுது இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க நீங்க மகாராஜா நீங்க சொல்றீங்க அப்படி. நான் சபை நாடி வருகிற பொழுது நான் யார்? நான் யார்? என் பெயர் என்ன? என் பெயர் எனக்கு கேட்காம சாமர்த்தியம் கை வைக்க கூடாது. அப்படியா? என் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? நான் எக்குலத்து வேந்தன். வேந்தன். என்னால இன்று நடக்க போகிறது? உன்னை கொண்டு விட்டு ஏரி ஸ்டேஷன்ல கேஸ் தான் நடக்கும். என்னால இன்று இரவு என்ன நடக்க போகிறது? சொன்னா எனக்கு தெரியும். நாட்டுக்கு நாடு மகாராணி. இந்நகரத்தின் பெயர் என்கிட்ட கொடுத்த சொல்லுவேன். இது கொடுங்க சாமி, நான் சொல்றேன். எதுக்கு? அது ஊரு பேர் சொல்றதுக்கு ஷார்ட்டுக்கு சம்மதம் இல்ல. ஷார்ட்டை போட்டுருங்க கூட. இந்நகரத்தின் பெயர் என்னடா? அதான் ஷார்ட்டை போட்டீங்கன்னு சொல்றேன். இன்னும் தருமபுரி மாவட்டம் அடிக்கிற மாட்டோம். ஏன் உனக்கு பயம் இல்லை? உனக்குலாம் என்ன தூக்க முடியும்? என்ன அடிச்சுட்டே இருக்கிறேன். நான் வந்து கேளுண்ணா. 2 மாசம் ஆகுது போயிடு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம். தருமபுரியில மாவட்டமும் பெண்ணாகரத்துல மாவாட்டி இல்ல. தருமபுரியில மாவாட்டி பெண்ணாகரத்துல சட்னி ஆட்டி இந்த ஊர்ல தின்னுக்கிறது. அப்படி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம். இன்னும் தொண்ணூற்றொல்லி பஞ்சாயத்துக்கு சேர்ந்த சரி அத்திமரத்தூர் என்றால் எங்களுக்கு ஒரு தாய் திருநாடு. நீ தானே அட்வான்ஸ் 10,000 வாங்கி சொல்லுவ. ஆனா பிறந்தவர்களும் அப்பமார்கள் பெண்களாக பிறந்தவர்கள் தாய்மார்கள் நம்ம தரும தாய் உள்ளங்களும் உண்மை இரவென்று பாராமல் பனி என்று பாராமல் சரி தெய்வீக சமயம் மருந்து தீப ஒளி கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இன்னும் ஏரிக்கரை முனிப்பு பண்டிகை முன்னிட்டு நீங்க அடிக்கலாம் தப்பு இல்ல. மத்தவங்க ஒழுங்கு நல்லா இருக்கு. எனக்கு சாமானத்தில் கை வைக்க கூடாது. கிராமத்தில் வாழ்வாங்க வாழ்ந்த தங்கம்மாமா அவர்கள் பேர் கூட கேட்கல. தங்கம்மாவா? சம்பளத்துக்கு அங்கதான் போகணும். கரெக்டா வர கரெக்டா வர தங்கம்மா இருங்க பாட்டி இல்லையா? யாரு? சின்னத்தாய் அம்மா. அப்படி சொல். மறந்து போயிட்டாரு பாத்தியா? இன்னும் சின்னத்தாய் அம்மா அவர்கள் சத்து சிவன்பதி ஆண்டு வைகுந்தம் சார்வஜ சாமிப்பன் 4ஆவது அளந்த காரணத்தினால் அவ் மக்கமார்கள் அனைவற்று பேர்கள் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். வைத்துள்ள நாடகம் என்ன? வைத்துள்ள நாடகம் நீங்க வச்சுக்கிற நாடகம் ராமாயணம் கிடையாது, சிவபுராணம் கிடையாது, கந்தபுராணம் கிடையாது, விஷ்ணு புராணம் கிடையாது. நீங்க வச்சுக்கிற நாகபுராணம். நாகபுராணத்தில் ஓர் பாகமா சொல்றதுக்குலாம் நாங்க ஒண்ணும் கட்ட முடியாது. சரி நான் பாத்து புலவர் புண்டிய. இன்னும் இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளாரே. வைத்துள்ள நாடகம் என்ன? நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய நாகார்ஜுனன் சண்டை. சரி இருக்கட்டும். இல்லை என்றால் நல்லறவான் பிறப்பு. ஆமா. இல்லை என்றால் ஒளிவி திருமணம். வீட்டுக்கு வரும்போ இல்லை அர்ஜுனன் காசாற்றை வீட்டுக்கு போறேன். இல்ல என்கிட்ட என்ன சொல்லி கூத்து கூப்பிட்டீங்க?
இல்ல நீங்க வந்து உளிவி திருமணம் நாடகம் வந்திருந்தாலும் சொல்லி கூப்பிட்டீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு உளிவி திருமணங்கிறீங்க, நாகார்ஜுனன் சண்டைங்கிறீங்க, அர்ஜுனன் காசி யாத்திரங்கிறீங்க, அப்புறம் அரமா பிறப்புங்கிறீங்க. 4 கூத்தா இந்த ஒரே நாடகத்தில் இதில் எல்லாமே துவக்கம். 4 பேர் இதுல தான் வருது. நாகார்ஜுனன் சண்டை, சரி, நல்ல அரவான் பிறப்பு, அர்ஜுனன் காசி யாத்திரை, குழவி திருமணம், இல்லை என்றால் உளவி திருமணம், உளிவி திருமணம், அன்னவளுக்கு இல்லை என்றால் நாகக்கண்ணி கல்யாணம், நாகக்கண்ணி கல்யாணம். சரி, இப்பேற்பட்ட நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, உனக்கு தெரியுமா? என்ன நல்லா தெரியும். மாவட்டம் பெண்ணாகர வட்டம், இந்த ஏழூர் கிராமம், சீலநாயகனூர் துறை, கொட்டையம் பையன். எப்படி காலையில் சம்பளம் ரெடி பண்ணிட்டா? காசு கேட்க மாட்டல. நாடகத்தில் நீங்க யாரு, பேர் என்ன? அச்சம், மடம், ஞானம், பையம், பயிர்ப்பணம் 5 பஞ்சபூதங்களை நெஞ்சில் வைத்து தான் என்ற அகா ஜாக்கிரத்தை விட்டு என் அருகாமல் நின்று மிகவும் ஜாக்கிரத்துடன் கேட்க வேண்டும். யாண்டா வெற்றி விஜயராஜன் புரிந்ததா? புரியல. அறிந்ததா? அறியல. நாளைக்கு போய் அறிஞ்சு போடுவோம் கத்திரிக்காய். நுழைந்ததா? யா சாமி, நான் நுழைக்கலான்னு இடம் நுழைக்க முடியல. அப்படியா? உன் காதிலே நுழைந்ததா? சாமி, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. முன்னாடி வந்து மக்கள் சத்தம், பின்னாடி மத்தாள சத்தம், இடையில நீங்க ஆடுற சலங்க சத்தம். ஒரு காது சீக்காது, ஒரு காது கேட்காது. நீங்க நன்றாக சொன்னாலும் எனக்கு தெரியும். அப்படி இந்த சீக்காத கொண்டு போய் சேலம் கிருபியாசப்பட்டு பாரு. சேலம் எத்த போகணுமா? இங்க இல்லையா? அந்த சீக்காது இல்ல. இல்ல, அங்கேயும் சுத்தி இங்கேயும் சுத்தி எங்க ஊருக்கு தான் வரீங்க. சேலம். சரி. ராஜாதி ராஜன். இப்ப கரெக்டா சொல்லி போடுவேன். சொல்லுப்பா. ராஜாதி ராஜன், ராஜமார்தாண்டன். சிந்து மாட்டுக்கு எவ்வளவு, நாட்டு மாட்டுக்கு எவ்வளவு? இல்லைங்க, ராஜமார்தாண்டன்னு சொன்னீங்கல்ல? ராஜமார்தாண்டன். ராஜமார்தாண்டன். ராஜ உத்திண்ட கோல் அதிகாலன். ராஜ உத்திண்ட கோணகாலன்.
முதுகல்ல மச்சராக விளங்கவே சரி முறையில்லாத மாதர்கள் என்னை கண்டு கலங்கவே உங்களை கண்டு கலங்குறாங்க உண்மை ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மாமன்னு மகாராஜாவுக்கு ஜெய போடுற கோமாளியா தொரு சற்று ஏன் உனக்கு பயம் இல்லை தம்பி உங்களை கண்டு நாம எழுதிக்கணும் உங்களை கண்டு நாம எழுதிக்கணுமா அடிச்சா பல்லு கோடாயில மாட்டேன்னு தெரிஞ்சுக்க அப்படி அர்ஜுன மாமன் இருக்கணும் முடியா வாயா நான் ஊர் மக்கள் நாங்க கூத்துட்டு நாங்க உங்களுக்கு சம்பளம் தரோம் நாங்க கொடுக்குற காட்சியில அரிசியா பருப்பா நீ நீத்துங்கிற உங்களுக்கு என்ன மரியாதை பட்டு என்ன மரியாதை உங்களுக்கு இல்ல நான் இங்க இருந்து பேசுறேன் இல்ல நீ உடல இடம் விடல அப்புறம் பேசிக்கிறேன் நாளைக்கு அர்ஜுன மன்னனா இருப்பினும் தாய் தந்தை யாரு என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் செத்து பேர் ஒண்ணு கல்யாணம் பண்ணல நடுர் விட்டு சுடர் விளக்கு யாரு நான் குடியிருந்த கோயில் அது வந்து எம்ஜிஆர் படம் என் அன்னை ஒரு ஆலயம் ரஜினி படம் என்னை பெற்றாலே என் தாய் யாரு சொல்லுங்க என்ன பெற்றெடுத்த ஒழுங்கா கொலை முட்டு நல்லா இருக்காது. மகாராஜா நீங்க பொது மனுஷன் ஆயத்து சொல்லணும்னா உங்களுக்கு அப்புறமாட்டு சண்டை தவிர உனக்கு எனக்கு எங்க மகாராஜா மத்தலாருக்கிட்ட சொல்லி வச்சிருங்க, அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவோம். ஏங்க நல்லூர் போயிருவியா? ஏன் ஓம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல கால பிடிக்க மாட்டே போய் ஏன் ஓம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல உங்க 1000 பண்ணி சம்பாரிச்சதா? காலைக்கு மேல நடந்து போயிருவோம். ஏங்க மத்தலாருக்கிட்ட சொல்லிருங்க, மத்தால என்னது வாங்கி
இவரா கொடுப்பாரு நம்ம காசு எல்லோட யாம்பரிச்சனை ஒருத்தன் சாப்பிட்டு விடு. என்ன என் உயிரின் மேலான அழகாஸ் அண்ணன் சரி ஒரு மகன் பிறப்பது எதற்காக? தன் தாய் தந்தையை பாத்துக்கிறது துயரத்தை தீர்ப்பதற்கு தான். ஆமா அவர் தாயார் பெயர் கீர்த்திக்காகவும் தந்தையார் நரசிம்மன் பெயர் கீர்த்திக்காகவும் ஆமா பாக்கியம் அம்மா அவளுக்கு சரி இருவரும் ஆண்டு மணிந்து விட்டார் என்று. ஆமா எப்படி தெரியுமா? எப்படி தத்தின தன்னான புள்ள தான தத்தின தன்னான ஒரு தத்தின தத்தின ஒரு தான தத்தின ஒரு தத்தின தன்னான புள்ள தான தத்தின தன்னான ஒரு சின்ன கிணத்துல பாம்படிச்சு புள்ள சிங்கர தோப்புல வேட்டையாடி ஒரு சின்ன கிணத்துல பாம்படிச்சு பொண்ணு சிங்கர தோப்புல வேட்டையாடி ஆறு நகுந்து அவர் வேட்டையாடி பொண்ணு வீட்டுக்கு வரார் வெங்கல தோப்புல தண்ணி கூட ஒரு மானு வேட்டியம் ஒரு மயில் வேட்டியம் ஒரு குயில் வேட்டியம் அவர் வேட்டையாடி பொண்ணு வீட்டுக்கு வரார் வெங்கல தோப்புல தண்ணி கூட ஆன போன பக்கமெல்லாம் அரசப்பட்ட ஆள வேணும் கொண்டு போன பக்கமெல்லாம் பெரிய குடியாக வேணும் ஒரு ஆறு ஆறு அறுபத்தோரு ஆணு போன பக்கமெல்லாம் அரசப்பட்ட ஆள வேணும் கொண்டு போன பக்கமெல்லாம் பெரிய குடியாக வேணும். நாம் எவ்வளவுதான் ஆமா குணத்தில் இருந்தாலும் இருந்தாலுமே நரசிம்ம பரிப்பான் ஆ சீலநாயகர் வந்து என்ன பார்க்காத வர மாட்டாரு. உங்களை சரி அட்டிமரத்துறை வந்துனா எங்க அம்மா முன்னாடி வர என்ன சாப்பிடுவோம்னு ஆ ஆதரவு கொடுக்கும். சரி அது மாதிரி ஆ தன் மகன் சரி அலிகேசன் ஆ தாய் தந்தை இருவர்களும் சரி மண்ணை விட்டு பிரிந்தாலும் தன் மனசை விட்டு புரியல எங்க அண்ணன் மனசை விட்டு பிரியல. ஆமா ஒரு பொழுதும் நாமளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஆமா தாய் தந்தை மாண்டு விட்டார் என்று அவங்களை மறக்க கூடாது. மறக்க கூடாது நண்பா சாமி மண்ணை விட்டு மறைந்து விட்டார் என்று மனிதனை நினைத்து சரி இருவர் பேத்தினாலையும் ஆமா அன்புருவ அழைத்திருக்கிறார். ஆண்டவன் அருள் பெற்று சிறு சிறப்புடனே வைத்திருக்க வேண்டும் என்று சரி இந்த அத்திமரத்தில் வாழ்ந்திருந்த இந்த அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி அங்காள பரமேஸ்வரி ரேணுகா பத்தினி சரி அம்மன் மந்தமாரி அம்மனை சரி விடிகால நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பெண்ணாகர ஜிஹெச் மருத்துவமனையில ஆமா பணியாற்ற செய்து வரக்கூடிய ஆ நாமெல்லாம் பிறக்காத்துக்கு முன்பதாகவே ஆமா அப்பா அப்பா மனம் இன்னும் செம்பிலிங்க ஐயா ஆமா நம்ம தொண்டகட்டள்ளி பஞ்சாயத்துக்காரருக்கு முன்பதாக போய் நின்னா ஆ எவ்வளவு பேர் கியூல இருந்தாலும் சரி உண்மை அந்த சீட்டை ஊசி போறத மக்கள் தவிக்கிறான்னு சொல்லி முன்னாடி எழுதி கொடுத்துருவாரு. ஆமா அப்படி நல்ல உள்ளம் படித்த எங்க செம்பிலி அவர்களும் அவர்களும் இன்னும் பெண்ணாகரத்து கிராமத்தில் வாசம் செய்து வரக்கூடிய எங்க அண்ணன் மாதி ஆரோக்கிய நண்பன் ஆமா எவ்வளவுதான் சொத்து சொகம் இருந்தாலும் ஆமா கூட வராது. கூட வராது நம்ம சக்தி நாடக சபா எங்க ஆனாலும் சரி ஆமா மேச்சேரி கட்டி சரி இந்த சுற்று வட்டாரத்தில் எங்க இருந்தாலும் சரி ஆமா நமக்காக ஆதரவு தருகிறார் மாறி அண்ணாவும். எடப்பாடி கூட வராங்க இன்று தினமாக தினமாக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? யாரு? என் பெற்றெடுத்த அன்னை அன்னை மாதா மாதா பீதா பீதா அப்படி என்றால் என்ன? என்ன சாமி?
10 மாதம் 300 நாள் சரி 7200 மணி நேரம் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 4,32,000 நிமிஷம் 18,000 திசைவன நாடிகள் சரி ஒரு தாய் அங்கத்திலே கருவு தரித்து 10 மாதம் முடிந்த பிறகு புனிதமான பொன் பூமிக்கு போய் வாடா மகனே என்று நம்மள அனுப்பி வைத்த நடர்விட்டு சுடர் விளக்கின்ற உரைத்தேனே. ஆமா சுவாமி. என் அன்னை ஒரு ஆலயம். யாரு? 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமர்ந்து கொண்டிருந்தாலே ஒரு பெண். அதுதான் குடியிருந்த கோயில். சரிங்க. அல்லும் பகலும் 60 நாளையும் இரவென்று பாராமல் வெயில் என்று பாராமல் பெய்கின்ற மழை என்று பாராமல் நம்மளை சுமந்து கொண்டிருந்தாலே ஒரு பெண். அதுதான் அன்னை ஒரு ஆலயம். சரிங்க. தாய் தந்தையை பார்த்துதான் அன்று தினத்திலே படம் எடுத்தாங்க. படம் எடுத்தது யாரு? எம்ஜிஆர். முன்னை கலை வந்ததா சினிமா வந்ததா? கலைதான். கலையில் இருந்துதான் சினிமா போனோம். ஆமா. அதை போல என் தாயோ குந்தி மந்தாரை. சரி. தந்தையார் யாரு சாமி? பாண்டு. யா சாமி பாண்டு அடிக்கிறன்னு சொல்றீங்கல்ல, கல்யாணத்துக்கு என்ன ரேட்டு, கல்யாணத்துக்கு என்ன ரேட்டு, கோயில் விசேஷத்துக்கு என்ன ரேட்டு? யா சாமி என்ன ரேட்டுக்கு அடிப்பீங்க பாண்டு? நீங்க தானே பாண்டு அடிக்கிறீங்க. பாண்டுபுத்திர மாமன்னன். அட பாண்டுபுத்திர மாமன்னனா? சாமி பாண்டுபுத்திர மாமன்னனுக்கும் இந்த குந்தி மந்தாரைக்கும் இந்த அர்ஜுனமனை நீங்க மட்டும் பிறந்தீங்களா இல்ல உங்க உடன் பிறப்பு யாராரு? நண்பா அப்படி பிறந்திட்ட போதிலும் ஆமா இருந்தாலும் அம்மா பேர் என்ன சொன்ன? எந்தம்மா பேரு? சின்னத்தாய் அம்மா. நான் வவுத்துக்கு சோறுத்துங்கிறேன். இன்னும் சின்னத்தாய் அம்மா மக்கமார்களே பேரப்பிள்ளைகளே பெண் குழந்தைகளே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைவற்ற பேர் எப்படி வைத்திருக்க வேண்டும்? சாந்தமனையில கண்ணாடி சந்தன தலையில அம்மா சந்தன தலையில அம்மா சாந்த இடமெல்லாம் அங்க சந்தன வீசுதம்மா. டீ கொடுங்க பார்க்கலாம். எங்க மாமன் கடையில் தான் இருக்குது. சரி கொண்டு வருவா. அப்படி கேரட்லாம் போறேங்க மாமா இருக்குதா? உனக்கு மட்டுமா? உனக்கு இல்ல, உனக்கு எனக்கு இல்ல, உனக்கு தான் மாமா இருக்கு. சரி ஒரு ரைட். என் குல பங்காளி ஆயிட்டான். உனக்கு மாமன் தானே நண்பா. சாமி இன்னும் சின்னத்தாய் அம்மா மண்ணை விட்டு பிரிந்தாலும் மனசை விட்டு பிரியவில்லை. ஆமா. மாண்டன் நின்னு போன பேரு மறக்காத விளங்குது, விளங்கட்டும் என்று நின்னு போன பேரு தவறாத விளங்குது. ஆமா. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சரி கொடுப்பதற்கு ஒரு மனம் வேணும். ஆமா சாமி. அப்படி ஒரு மகனை பெற்றெடுத்தாலும் இந்த நாடகம் என்பது எல்லாத்துக்கும் நேராது. எல்லாத்துக்குமே நேராது சாமி. அன்று தினத்திலே அந்த பிரம்மதேவனானவன் சரி தலையில கொஞ்ச நாள் எழுதியிருக்கணுமா? எழுதியிருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாழ்வு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இறப்பு. அப்பேற்பட்ட இறந்த இறப்பு என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பா இறப்பு ஒன்று. எப்படி இவனை பிறக்க வைத்தால் ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் எவ்வளவு? ஆயுள் என்ன வண்டி ஆயுளா? ஆயுள் ரேகை எத்தனை? 120 ஆயுள் ஒரு மனிதனுக்கு. 120. சரி. இதிலே பூமாதேவி பூமி பார்த்து தாங்க முடியாததான் தென் திசை ஆண்டவருக்குரிய யமனுக்கு அழைப்பு கழித்து ஒவ்வொரு உயிரும்
பாதியிலே பிடித்திருக்கிறார். சரிங்க. அதே போல இந்த மகராசி வாழ்ந்த வயசுல நம்ம வாழ போறது இல்ல. அப்படி வாழ்ந்தால் கடவுள் புண்ணியம். ஆமா சாமி. அதே போல அவங்க மக்கமார்கள் எல்லாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? எப்படி? அருகுப்பில் போல் வேறு ஒன்றி மூங்கல் போல் தலைதளித்து எந்த முகம் போனாலும் தங்க முகத்தோடு வாழ வேண்டும் என்று சரி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். ஆகட்டும். இன்னும் இருந்து மட்டும் என்னத்துக்கு பிரயோஜனம்? இன்னும் நமக்காக என் அன்பளிப்பு அனைத்த சாமி இன்னொரு நாளைக்கு எப்படி சொல்லிவிடாது. நீ எல்லாம் கழுத்தறுத்து அடிச்சா ஒரு டிவி வாங்கி தருவியா? அது கடவுளுக்கு தெரியும். சரி, அப்ப நமக்காக நீங்க பகுதி கழட்டி கொடுத்துரு. குடும்பக்கலாம் மனசாட்சி இருந்தா கூட பார்க்கலாம். கேட்டு கொடுக்க கூடாதுடா. கேட்டு எடுப்பது என்ன? பிச்சைங்கறியா? அன்னதானம். அன்னதானம். சரி. தானா கொடுப்பது தர்மம். தர்மம். கொடுக்கர் என்றால் ஒரு ஆசை, இல்லை என்றால் ஒரு துக்கம். துக்கம். அடிக்கிற என்றால் ஒரு பயம். பயம். நான் ஒருத்தர் நிறைய பேருக்கு காசு போடுறேன். திருச்செங்கோடு அத்தனார் ஈஸ்வரர் கோயிலுக்கு இல்ல பிச்சைக்காரன் 1.5 ரூபா போட்டு 2 ரூபா எடுத்துட்டு வந்தேன். நீ அவனோட பிச்சைக்காரன் திருநாதங்கற நண்பா. ஓய், எனக்காக அன்பளிப்பு அனைத்த என் அருமை உள்ளங்கள், என் சொந்த பந்தங்கள், என் அத்தைமார்களும் சரி, என் மாமன்மார்களும் இன்னும் அக்காமார்களும் சரி, அனைவற்ற பேர்களும் இன்னும் இந்த தொணுகுட்டலி பஞ்சாயத்திலே சிறந்தவர் யாரு? என் நாகராஜ அண்ணன். ஆமா, குதிரைக்காரி. ஆமா சரி. அவரும் என் கூட பிறந்த பிறப்பு மாதிரிதான். உண்மை. என்ன ஒரு இது இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி சரி, எனக்கு உடனே போன் அழைப்பு கொடுத்து வா என்று ஆதரவு கொடுத்து திறனை காட்டுவார். அனைவற்ற பேர்களும் நமக்கு அன்பளிப்பு அனைத்து உள்ளங்களும் ஆண்டவன் அருள் பெற்று சரி, இந்த உள்ளூர் மாரியம்மன் மந்த மாரியம்மன் அருள் பெற்று தென் திசையில் அமர்ந்து இருக்கக்கூடிய கதிர் நரசம்மன் அருள் பெற்று முருகப்பெருமான் ஆஞ்சநாயர் அருள் பெற்று சிறு சிறப்புடனே வைத்திருக்க வேண்டும் என்று இந்த இரவு நேரத்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். 10 பேர் உட்கார்ந்தால் ஒரு சபதம், 100 பேர் உட்கார்ந்தால் ஒரு சபதம். ஆட்டக்காரர் வாக்கு, அசரியர் வாக்கு, ஆமா சாமி, சாதாரண கூத்தாடி வாக்கு, எம்பெருமான் கோவிந்த வாக்கு. சரி, அப்படி இருந்தாலும் கோவிந்த பாடியில என்ன நடந்துச்சு? அப்படியோ சாமி பண்ணாடியில இல்ல, போதபாடி பண்ணாடி தான் பெட்டனா. ஆமா, இப்படி சபையில தான் அப்படியோ சாமி உள்ள ஒரு தண்ணி அடிச்சுட்டு நாடகாடி சண்டைக்கு வந்துட்டான். முன்னாடி பொண்ணாடி போட்டு இருந்தான். அவன் 20 பேருக்கு நல்ல சண்டை. அவன் என்ன நேரத்துல வாய் வச்சனா, நீ நல்லாவே இருக்க மாட்டா, உருப்படியாத போயிருன்னு ஒரே வாரம் தான் சொன்னான். இங்க இருந்து அங்க கீழே போனா கால் ஒடிஞ்சு போய்க்கிறான். இந்த கலைவன் சரஸ்வதி அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி அவன் பண்ண தப்ப அவன் அனுபவிப்பான். அவ்வளவுதான். அப்படி சரி, குந்தி மந்தாரிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் சரி, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? என் உடன் பிறந்த பிறப்புகள் சொல்கிறேன். சபல் குறித்து கேட்க வேண்டும். இருந்தாலும் பயன் இல்லை. என் தாய் குந்தியம்மனுக்கு பிறந்தவர்கள் 3 பேர். யார் யார் சுவாமி? பொறுமைக்கு தருமன், போருக்கு பீமன், வில்லுக்கு விஜயன். என் இளைய தாய் மந்தாரியம்மனுக்கு பிறந்தவர்கள் 3 பேர். 3 பேர்னு சொல்றீங்களே. அழகிலே சிறந்தவன் நகலராஜன். சாஸ்திரத்தை கற்று உணர்ந்தவன் சகாதேவன். என் தங்கை சங்குபதி 1. சரி, இருக்கட்டும். 6 பேர்த்த உறுப்பினர் செய்தார் பாண்டு மகாராஜன். அப்படி செய்த போதிலும் இந்த பாண்டவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கு? எங்க சாமி? எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன்? வாழ்ந்து வரீங்க? சொல்லுங்க.
இன்னும் 10 நைட் இருக்குது. ஆமா 10 நைட் இருக்குது. யாரு சொல்லுங்கப்பா? கூத்து இருக்குதா? அப்படி சொல்லுங்க நண்பா. சுவாமி, நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? சுவாமி, இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா இல்ல 1/2 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் தான் சீலநாயக்கனூர். என் நாடோ அஸ்னாபுரம். சரி, அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 நாடு. இப்பதான் நீ மாட்டினே என்கிட்ட. என்ன கண்ணாமூலை எப்படி பிதிக்கி போடுவோம்? இல்ல இல்ல எல்லாம் இங்க படுத்த நேரம் போய் ஜிஹெச்ல படுத்திருந்தா கூட நேரத்து நேரம் குளுக்கோஸ் இறக்குவாங்க, பால் பண்ணு எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் இப்படி படுத்திட்டீங்க? வேடத்திலே வச்சுக்கிறீங்க. எலிப்புடுக்கு அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 நாடு. நண்பா, இந்த 56 நாட்டுக்கும் 36,000 வீதிகள் உண்டு. 36,000 வீதிகள் சொல்றீங்கல்ல? சரி, இருக்கட்டும். 56 நாடுன்னு சொன்னீங்கல்ல, எந்தெந்த நாடு? நண்பா, அஸ்னாபுரம் என்பது 56 நாடு என்று உரைத்தேனே. ஆமா, எந்தெந்த நாடு? சொல்லுங்க. அங்கம், அரணம், ஆவிந்தியம், ஆந்திரம், விளாடன், யாவனம், ஒட்டியம், கருசம், கலிங்கம், கர்நாடம், காஷ்மீரம், கண்ணாலம், காசம், காந்தாரம், காம்போஜனம், கிராடம், குருகு, குடகு, குந்தாலம், குரு, கூச்சம், குவிந்தியம், கேகயம், கொல்லம், கோஷலம், சிங்கு, சினம், சூரசேனன், துருவதம், நெடியதம், நேபாளம், பப்பரன், பாண்டியம், மலையாளம், யுகந்தம், வங்கம், வங்காளம், விருப்பம் என்று சொல்லக்கூடிய 56 நாடு உருமப்பட்ட நாடு. 56 நாடு. டெல்லி அஸ்னாபுரத்துக்கு உட்பட்ட நாடு 56 நாடு. இந்த 56 நாட்டுக்கும் நீங்க பாண்டவர் 5 பேருமே உரிமை பெற்றீங்களா? இல்ல உங்களுக்கு பங்கு வகையில யாருன்னாச்சுங்கிறாங்களா? நண்பா, சுவாமி, இந்த பாண்டவர்களுக்கு சொந்தமான நாடா? எதிரிகள் யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறேன். இல்லை என்று கேட்கிறார். ஆமா நண்பா, சுவாமி, என் பேரான பெரிய தந்தை மகன் அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி திரியமன்னன் தான் எங்களுக்கு எதிரி. அவர் யாரு? என் பெரியப்பார் பிள்ளை. ஏசாமி, அஸ்னாபுரத்து வேந்தன் அரவக்குடி துரியோதர மன்னன் உங்க பெரியப்பா மகன். நீங்க பாண்டவர் வந்து சித்தப்பா மக்கள். சித்தப்பா மக்களுக்கும் பெரியப்பா மக்களுக்கு எதனால பகை வந்தது? நண்பா, ஓய், என் தந்தையோட பிறந்தவர்கள் 2 பேர். 2 பேர் சொல்றீங்களே, யார் யாரு? திருதநாட்டி மாமன்னன், பாண்டு மகாராஜன், விதுர்ண மாமன்னன். திருதநாட்டி மாமன்னன் காந்தாரி திருமணம் செய்து சரியாக 100 ஆண் மக்களை பெற்றெடுத்தார். ஐயோ, சரியா 100 போட்டு தள்ளிவிட்டாங்க. இருக்கட்டும். ஒரே ஒரு பெண் குழந்தை. அன்னவள் பெயர் துருச்சடை. துருச்சடை. சரி. என் தந்தை பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரிய மனமுடித்து சரி 6 பேரை உற்பனம் செய்தார். 6 பேர். சரி. என் இளைய தந்தை விதுர்ண மாமன்னன் முனிவர் சாபத்தால நித்திய பிரம்மச்சாரியை விட்டார். என்ன மாதிரி? திருமணம் செய்யவில்லை. சரி. உனக்கு கல்யாணம் ஆகுது. சாபம் கொடுக்குறியா? ஒரு நாள் ஒரு தினத்தில் இப்படி 3 பேர்களும் சரி உற்பனம் செய்து பாண்டவருக்கும் துரியோதனனுக்கு ஏன் பகை வர வேண்டும்? இதனால இருப்பது 56 நாடு. ஆமா, 56 ரெண்டா பிரித்தால் எவ்வளவு வருது? 56 ரெண்டா பிரிச்சு எவ்வளவு வருதுன்னு தெரியாதா? ஆளுக்கு 28 நாடு வரும். ஆளுக்கு 28. எப்பறம் 28 வரும்? 28 தானே வரும். 20 20 40 8 8 16. ஆமா, அம்மா அப்பதான் அம்மாளுக்கு வந்துருக்கான். ஒன்னாட்ட என்ன கழுதிக்க போய் பார்த்தாங்க. சபாஸ், இப்படிதான் இருக்கணும். ஏன்னா படிச்சிருக்கல எஸ்எல்சி. ஆமா, ஆளுக்கு 28 நாடு கேட்கிறார். சரி. பராமக்கொண்ட துரியோதனன் என்ன செய்கிறான்? என்ன? டேய் பாண்டவர்களே, நீங்க இருப்பது 55 பாண்டவர்கள். ஆமா, நான் இருப்பது 100 பேர். 100 பேர். பகுதி நாட்டை உனக்கு தருவேனா? அப்படி நாடு தருவதா இருந்தால் கத்தி மணியினால் மண்ணிலை குற்றி மேலே எழுந்தால் எவ்வளவு மண்ணு நிற்கும்? கூட நிக்காது. இவ்வளவு மண்ணு தரக்கூடாது என்று பராமக்கொண்ட துரியோதனன் என்ன செய்தான்? துரியோதனன் என்ன செஞ்சான்? தந்திரமாக பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று முன்பதாக விளையாட்டு பயிற்சிகள் வைத்தான். எப்படி விளையாட்டு? மல்யுத்தம், சரி, கதாய் பயிற்சி, குண்டு சண்டை, குத்து சண்டை, இப்படி குடுகுடு சப்பலாம். நான் கொடுக்க மாட்டேன். சப்பலாம் குடுகுடு, சப்பலாம் குடுகுடு. ஏன்னா ஏமல தப்பா குடுகுடு சப்பலாங்கிறது கொடுத்தா கடிச்சுட்டாரு.
அந்த தினத்தில் குடுகுடி சப்பலான கபடி விளையாட்டு அப்படி விளையாட்டா? இப்படி விளையாட்டில் விளையாண்டோம். ஆ, ஆ. பாண்டவர்களை வெற்றி பெற்றோம். சரி, நீ தானே அண்ணன் தானே கேக்குற. என் அண்ணன் பீமன் துணை கொண்டு பாண்டவர்கள் வெற்றி பெற்றோம். பாண்டவர் ஜெயிச்சிட்டீங்க. சரி, தந்திரமாக ஆ, பாண்டவரே சரி தன் மகனுக்கு துரியோதனன் பூநூல் திருமணம் என்று நினைத்து நினைத்து அருக்கு மளிகினால மாலை கேட்டினான். அரக்கு மாளிகை பார்த்தால் ஆ, அப்படி ரதத்திலே ஜோலிசு மாறி அப்படியே மினுக்கும். அருக்கு மளிகினால மாளிகை கட்டி ஆ, ஐவர்களும் அழைத்தான். சரி. உள்ள நுழைந்தவுடனே அடடா, இந்த அருக்கு மாளிகைனால மாளிகை கட்டினால் இல்லவா, ஆ, ஆ. அருக்கு மெழுகினால சரி. இது பொய் தூண் அமைத்து கட்டி விட்டான். அட, சென்டர்ல. ஏன் பாண்டவர் உள்ள நுழைந்தால் ஆ, தூணாகப்பட்டது விழுந்தால் இருந்தா எல்லாம் செத்துருவாங்க. ஐவர்களும் ஆண்டு மடித்துன்னு நாமளே காட்டாளலாம். இந்த பொய் தூணாக அமைத்து ஆ. அரக்கு மாளிகை கட்டின விஷயங்கள் யாருக்கு தெரிந்தது? யாருக்கு? என் தந்தைக்கு, ஆ, இளைய தந்தைக்கு விதுர்ண மாமன்னனுக்கு தெரிந்து விட்டது. சரி, விகடனுக்கு. ஆ. சரி. என் தந்தை சின்ன தந்தைக்கு விதுர்ண மாமன்னனுக்கு தெரிந்த உடனே ஆ. என் அண்ணன் பீமச்சேனனுக்கு எடுத்து உரைத்து விட்டார். சரி, வீமச்சேனனுக்கு. பாண்டவர்களை ஆ, பீமச்சேனா ஆ, அஸ்னாபுரத்தில் இருந்த நரபக்குடி துரியமன்னன் ஆ, தந்திரமான அரைக்கு மெழுகினால மாலைக்கு கட்டினா நினைத்து விடாதீங்க. சரி. பொய் தூணாக அமைத்து விட்டு ஆ. உங்கள் ஐவர்களும் உள்ள நுழைத்து கொள்ளலாம் என்று மனிதனை நினைத்து விட்டான். சரி, சரி. அப்படி என்று ஆ, நாங்க கவுடவஞ்சைகள் தெரியாத பாண்டவர்கள் பாண்டவர்கள் என்ன செய்தோம்? என்ன அந்த அரக்கு மாளிகையில் உள்ள நுழைந்தோம். உள்ள நுழைஞ்சீங்க. என் பீமன் துணை கொண்டு ஆ, அந்த அரக்கு மாளிகையை அடடா, அரக்கு மாளிகையை ஆ. எட்டு ஒரே 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 எங்க அண்ணன் பீமன் நீ கேள்வி அதுக்கு புண்டை 8 வச்சு என்ன பண்ணுவாங்க? நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? இந்நேரத்துல எந்திரிக்கிறது இல்ல. என் அன்பு தம்பி 5:45 கூட எந்திரிக்கும். ஆசை தம்பி கண்ணி ஓய். கண்ணி வாங்க அப்படி எட்டு வலித்து விட்டு ஆ, இருக்கியா? அண்ணன்டா டேய் அண்ணனா புளுத்துற காலையில மறந்து இல்ல குடிக்கிறத செத்து போன முறை நல்ல ஓட்டற யாரும் நினைக்க மாட்டாங்க. இல்ல இந்த 150 ரூபாயில இந்த பிளாக் மாதிரி எக்ஸ்பிரஸ் டைமண்ட் இந்த மானிட்டர் இதெல்லாம் குடிக்காத. குடிக்கிறதுனால 200 ரூபாய்க்கு மேல இந்த 1848 ஆரஞ்சு ஒட்கா லெமன் பக்காடி 1848. குடிக்கிறவனுக்கு எத்தனை பேர் தெரியுமா பாரு. இதெல்லாம் எங்க உனக்கு தெரியும்? ஏன்னா ஒயின் சாப்பிட்டு பாட்டில் பெருக்கி எடுத்தாங்க. அதான் பாட்டில் பேர் படிச்சுக்கிறது. அந்த அரக்கு மாளிகை எட்டு எதிர்த்து விட்டு ஆ, எங்களை ஐவர்கள் 4 பேர் இந்த தோல்மலை சுமந்து கொண்டு எங்க சென்றான்? எங்கே? அந்த அஸ்தாபுரத்து வேண்ட அரவைக்குடி தெரியும் என்ன செய்தான்? என்ன? அரக்கு மாளிகையில் இருந்து அடட, இடும்பாவனம் வரைக்கும் சுரங்கப்பாதையை வெட்டி வைத்தான். அட இடுமாவோட வரைக்கும் சுரங்க பாதை. சபாஸ். அந்த சுரங்கப்பாதை வழியாக எங்களை சுமந்து கொண்டு சரி. இடும்பாவனம் சென்றோம். சரி, ஆகட்டும். இடும்பாவனம் சென்ற தருவாயில் பெருத்தவர் அரக்கன் ஆ, அந்த இடும்பாவனத்துக்கு சொந்தக்காரன். யாரு? அவன் பெயரோ இடும்பாசூரன். இடும்பாசூரன். அப்பேற்பட்ட அரக்கன் ஆ, அந்த இடத்திலே வாழ்வதற்கு எங்களை விட்டானா? இல்ல உடலையா? என் அண்ணன் பீமச்சானன் எத்தனை முறை எடுத்து உரைத்தான். ஆ, வருத்ததோர் அரக்கன் சரி. இடும்பாசூரன் ஆ. என் அண்ணனிடத்தில் சண்டை செய்ய கெஞ்சித்து வருகிறான். சரி. இடும்பாசூரனே ஆ, ஒரு அடியாக ஆ, இடும்பாசூரனே ஆ. ஒரு அடியாக அடித்தான். ஏங்க இதுக்கு மேல மத்தால எடுத்துனா உனக்கு போட்டுருவேன். ஏங்க மூடிட்டு அவனை வாடகை தர சொல்லுங்க. இடும்பாசூரனை கொன்று விட்டு ஆ, அங்கிருந்து எங்க செய்தோம்? இடும்பாவனத்தில் கொண்டு விட்டு இடும்பாசூரனை இடும்பாசூரனோட மகளை அங்க அடிக்க முடியாது. அங்க பிறந்தவரை ஓட்டுனா வேண்டாங்கம்மா. இடும்பாசூரன் ஆ, தங்கைய மும்மலக்கண்ணி திருமணம் செய்து சரி. எங்க சென்றோம்? ஆமா, மும்மல கமல கண்ணின்னு என்ன நீ சொல்லணும். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. மும்மல கமல கண்ணிங்கிறது அப்படின்னு என்ன? அவளுக்கு 3 முகம் இருக்குமாண்டா? ஏய், என்கிட்ட மறைக்க கூடாது, உண்மை சொல்லணும். ஏன்? எப்படி இருக்கும்? 3 முகம். 3 முகம் என்னங்க கொல்ல கேப்பா? 3 முகம். முலடா. முகம் 3 முகம். மும்முல கமலக்கண்ணி திருமணம் செய்து சரி. அங்கிருந்து எங்க சென்றோம்? எங்கே? 300 மங்கலம் பாப்பார தேசம். பாப்பார தேசம். சரி. அங்க போனால் ஒரு நாளைக்கு 7 வண்டி மாட்டு வண்டி சோத்தை தின்னக்கூடிய பக்காசூரன். ஒரு நாளைக்கு 7 வண்டி சோறு சாப்பிடுறவன் யாரு? பக்காசூரன். சரி நண்பா, ஓய். பக்காசூரன் இடத்தில் ஆ, சண்டை செய்து சரி. அவனை மணித்து விட்டு ஆ, பாஞ்சால நகரம் சென்றோம். சரி. பாஞ்சால நகரம். சரி. அங்கிருந்து வருதுடா ஓலை. எப்படி வருது? ஓலை வெட்டு மனு ஓலை. அட பணவோலை. பாஞ்சால நகரத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னன் நிருபதம் வருது லிகிதம். சரி. பழையாத வில் வளைத்து வஞ்சியால பாஞ்சாலை திருமணம் செய்தால்
மச்சக்குறி அடித்து மஞ்சள் நீரில் பார்த்து நாணி பூட்டினால் சரி. வெற்றி பரிசாக தருகிறேன் என்று மனுவோல வருகிறது. சரி, எங்களை போல அரசர்கள் எத்தனை அரசர்கள் அமர்ந்திருந்தார். எத்தனை பேர்? அஸ்தாபுரத்தை வேந்த நரவைக்குடி முன்பதாக இருந்தான். கர்ணன் இருந்தான். அங்குதை தாண்டு வரக்கூடிய கர்ணன் இருந்தான். சரி, நாங்கள் எல்லாம் உருவத்தை மாற்றி பிராமணர் ரூபத்தில் இருக்கின்றோம். சரிங்க. அனைத்து பேரும் வில்ல வளைத்தார்கள். சரி, அப்பொழுது துரிய மன்னன் வில்ல வளைக்கின்றவர்கள் கமந்து விழுந்தான். கமந்து விழுந்துட்டாரு. சரி, கர்ணனும் இழுத்து பூட்டும் தருவாயில் என் ஸ்ரீமந்த நாராயணன் சரி நாணியை கட் பண்ணி விட்டார். நானி கட் பண்றது வில்லுடோட. சரி, நானி கட் பண்ணிட்டாரு. சரி, என் அண்ணன் அதாவது இந்த அர்ஜுனன் பிராமண ரூபத்தில் சரி என் மாமனை நினைத்து நினைத்து போட்டண்டா மண்டி. இதுக்கு நக்கறதுக்கா? என் மாமனை நினைத்து மண்டியிட்டேன். சரி, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்தேன். முன்பதாக குமிழ்ந்தேன். மஞ்சள் நீரில் மூலிகத்தை பார்த்தேன். சரி, வில்ல வளைத்தேன். நானே பூட்டினேன். உடனே பூட்டினேன். வில்ல வளைத்து மச்சக்குறி அடித்தனால வெற்றி பரிசாக நண்பா பாஞ்சலை திருமணம் செய்தோம். சரி, ஆகட்டும். அப்படி இருந்தா அஸ்தாபுரத்து வேந்தன் அரவைக்குடி திரியமன்னன் ஏண்டா ஓய் நாடு கேட்பதற்கு ஆமா எதை கொடுத்தான்? என்ன சுவாமி? பெருத்தது ஒரு காண்டாவனத்தை கை நீட்டி காட்டினான். பெருத்தது ஒரு காண்டாவனம். சரி, காண்டாவனத்தை உங்களுக்கு கை நீட்டி காட்டுறான். கானகத்தில் போய் பெருத்தது ஒரு காண்டாவனத்தில் வாழ முடியுமாடா? ஒரு வாழ முடியாது சுவாமி. அப்பொழுதே இந்த அர்ஜுனனுக்கு கோபங்கள் வந்து விட்டது. கோபம் வந்துருச்சு. அந்த காண்டாவனத்தை நான் அன்புனால எரித்தேன். அன்புலயே இருக்கீங்க. சரி, பில்லுல காண்டி பில்லுனால எரித்தேன். எரித்து விட்டு சரி மச்சுவிடு குச்சி கோபுரம் கட்டி அதுக்கு இந்திர பரசம் என்று பெயர் வைத்து இந்திர பரசம். சரி, இன்று தினமாக சித்திர பரசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, ஆகட்டும். அப்படி வாழ்ந்திருந்தாலும் இன்று தினமாக நான் வேட்டைக்கு செல்ல வேண்டும். வேட்டைக்கு போகணும். சரி, குடிப்படை மக்கள்கள் குறையில் இருப்பது ஒரு மன்னனோட கடமை. உண்மை. தினந்தோறும் நாடாளக்கூடிய மன்னன் மாதம் ஒரு முறை வேட்டையாடுவது வழக்கம். இன்று முறையாக அஸ்தாபுரத்தில் சரி சிறு சிறப்பு பாண்டவர் வளர்ந்தாலும் இப்பொழுது இந்திர பரிசத்தில் ஒரு நாள் ஒரு தினத்தில் ஒருமைப்பட்டவர்கள் ஐவர்களுக்கு பாஞ்சாலி. பாஞ்சாலி 5 பேருக்கு முன்னாடி பாஞ்சாலி. இருவர்களும் அரண்மனையில் இருக்கிறார்கள். சரி, யாருங்க? என் அண்ணன் தர்மநந்தனன் பாஞ்சாலியும் அரண்மனை இருக்கிறார்கள். சரி, நான் வேட்டைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதா இருந்தாலும் நம்ம வேட்டைக்கு எது எடுத்து போகணும்? அது தெரியாது. அம்பு அம்பா நீங்க வில்லு 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 ஆண்டி வில்லு எடுத்து செல்ல வேண்டும். வில்லு பார்க்கலாம். அப்படி கோபம் இருந்தாலும் ஓய் இந்த தினத்தில் என்ன செய்யலாம்? சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம். ஓய்வு எடுத்துட்டு வேண்டாம். ஆகட்டும். இன்று நேரம் கலப்பாக இருக்கின்றது. எடுத்து நம்ம செல்ல வேண்டும். ஆகட்டும்.
இன்று தினமாக அரண்மனையில் சென்று சரி என் ஆயுதத்தை எடுத்துட்டு வரும் தருவாயில் என் அண்ணன் தர்மநந்தனும் பத்தினி பாஞ்சாலியும் ஆ, ஒரு பஞ்சனிலே பார்த்து விட்டோம் நான் நண்பா. எப்பொழுது ஆ, உயர் ஜமனங்கள் அனைத்துமே சரி ஒரு இன்ப சுகத்தில் இருப்பதை பார்ப்பது தவறு பெரிதொரு பாவமாம் ஆமா நண்பா. சாமி என் அண்ணனும் ஆ, பத்தினி பாஞ்சாலியும் சரி ஒரு பஞ்சானில் உருகிக் கொண்டிருப்பதை நான் பார்த்து விட்டேன். பார்த்து விட்டீங்க அப்படி இப்படி பாவங்களை பார்த்து விட்டால் ஆ, இந்த பாவத்தை தொலைப்பதற்கு எங்கு செல்ல வேண்டும்? சாமி எங்க போகணும் காசிக்கு தான் போகணும். காசுக்கு செல்ல வேண்டும். ஆமா காசி இந்த யாத்திரை பாவத்தை ஆ, நான் தொலைக்க வேண்டும். ஆகட்டும். காசுக்கு செல்ல வேண்டும். புறப்பட பார்க்கலாம்.